500ஆம் நூற்றாண்டுகளிலே தமிழர்கள் பல்கலைக்கழகங்களை உருவாக்கியிருந்தாங்க. இதற்கு முதன்மையான காரணம் யாருன்னா புத்தர். மக்களுடைய நோய், வயது மூப்பு மற்றும் இறப்பு, இந்த 3 விஷயங்களிலிருந்தும் மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளணும், இயற்கையாக மரணம் வரணும். இதுதான் அவருடைய முதன்மையான நோக்கம். அவர் உருவாக்கின அந்த புத்த கொள்கைப்படி உருவாக்கப்பட்டது தான் நாலந்தா பல்கலைக்கழகம். அதில் பார்த்திங்கன்னா புத்தருடைய ஞானங்கள், உணவு முறைகள், தற்காப்பு கலை, நோக்குவர்மம், இது மாதிரியான நிறைய குறிப்புகளை மக்களுக்காக உருவாக்கி அதை தன்னுடைய சீடர்களுக்கு கற்பித்து தேசம் முழுக்கும் சென்று அந்த கலைகளை பற்றி பரப்ப சொன்னார். அவர் தான் உண்மையாலே மன்னர். மக்களுடைய ஆரோக்கியமும் அவர்களுடைய வளர்ச்சியும் அவருக்கு அதிகமாக அக்கறை இருந்தது. அதனை பின்தொடர்ந்து வந்தது விக்ரமஷீலா, தக்ஷசிலா, புஷ்பகிரி, மிதிலா, லலித் நாராயணா, வல்லபி, இது மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் அப்பயே வந்தது. அப்போவே வேர்ல்டு எஜுகேஷனில் நம்பர் 1 இருந்தது இந்தியா தான். ஏன் இந்தியா அதுக்கப்புறம் பின்தங்கியதுன்னா 1823 மவுண்ட் ஸ்டாட் எலிஃபண்ட் ஸ்டோன் மெனட் என்னக்கூடிய ஆங்கிலேய வருகையின் ஆளுநருடைய காரணம்தான். அவர் தான் ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் எஜுகேஷன், நீங்கள் இந்த எஜுகேஷனை கற்றுக்கோங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மெக்கவுலி மினட், இவர் அதை பின்தொடர்ந்து வந்தார். அதுக்கடுத்து வுட் டிஸ்பேட்ச், இது மாதிரியா ஹண்டர் கமிஷன், இந்த மாதிரி தொடர்ந்து ஆங்கிலேய கல்விகளை நமக்குள்ளே புகுத்தினது நம்ம செஞ்ச முதல் தவறு. அதை பின்தொடர்ந்து வந்து நிறைய கல்வியாளர்கள் புது புது கொள்கைகளை கொண்டு வந்தாங்க. 100 ஆண்டுகள் 1823 வந்தவங்க 1947 வரையும் நம்மளை அடிமையாக்கி தான் வச்சுருந்தாங்க. அடிமையாக்குனா அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து அவங்களுடைய லாங்குவேஜை கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க இங்கே வந்து ஆட்சி செஞ்சு நம்மளுடைய கல்வி முறைகளையும் கலாச்சாரத்தையும் அவங்க பின்பற்றிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க தேவையானதெல்லாம். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் தமிழர்களுடைய கலையும் கல்வியும் உலகளவில் சிறப்பானது ஆட்சியாளர்கள் தான். ஆட்சியாளர்கள் மக்களுக்காக சிந்திக்க வேண்டும். புது புது எண்ணங்களை விட்டுவிட்டு இருக்கக்கூடிய கல்வி முறையை சீர்படுத்தணும். அதன் மூலமாக கல்வியை பெருக்கணும். இருக்கக்கூடிய நிர்வாகங்களை வந்து சீர்படுத்தணும். நிர்வாகத்தை சீர்படுத்தினாலே எல்லாமே சரியாக நடக்கும். நிர்வாகத்தை சீர்படுத்தாமல் புதிய புதிய திட்டங்களை மேலும் மேலும் கொண்டு வருவதனால அனைவருக்கும் வேலை பளுவும் சுமைகளும் அதிகமாகிறது. சுமை அதிகமாகும் போது எல்லாமே சீக்கிரமாக என்ன சொல்கிறதுனா உடைப்பட்டு போகும்.